அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 விதமான ஸ்டெப் சரியான முறையில் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்க போலீஸ் ஜாபுக்கு போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். அதாவது தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு இந்த இயரில் இவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஒரு 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ரிட்டன் எக்ஸாமில் ஒரு வேக்கண்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற விகிதத்தில் ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபிசிக்கல் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஓகேன்ற பட்சத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹைட்டு செஸ்ட்டு 1500 ஆன எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்டு செஸ்ட் எல்லாமே ஓகே இருக்குது, 1500 கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்டும் நடக்கும். அதுக்கு ஒரு தனி டேட் கொடுத்து அந்த டேட்டில் வர சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கையெறியறுதல், அதே போல் நீளம் தாண்டுதல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் ஓட்டம் அல்லது 100 மீட்டர் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியாக அவங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் அப்படிங்கிறத கம்யூனிட்டி வைஸ் வெளியிடுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க ஓவரால் இதில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடைசியாக மெடிக்கல் டெஸ்ட், அதாவது மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா, அந்த மெடிக்கல் பரிசோதனை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் ஆகிறாங்க. ஓகேங்களா, ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாங்க, ஃபிசிக்கலும் கிளியர் பண்ணிடுறாங்க, நெக்ஸ்ட்டு இந்த மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் ஆகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகம் மெடிக்கல் பற்றி. பச்சை குத்தி இருந்தால் என்னால் போலீஸ் எக்ஸாம் எழுத முடியுமா சார், அதே போல் தழும்பு இருக்குது சார் என்னால் போலீஸ் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிற தகவலை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஒரு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்ஸையும் நான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா, இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய தகவல் TNUSRB தரப்பிலிருந்து அஃபீஷியலாக மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்ம எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். அந்த PDF கூட நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் கம்பல்சரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போலீஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி, பச்சை குத்தி இருந்தால் என்னால் போலீஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆர்மிக்குனா மட்டும்தான் டேட்டோ போட்டிருந்தா அன்ஃபிட் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர போலீஸ் எக்ஸாமுக்கு டேட்டோ போட்டிருந்தா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டேட்டோ போட போகிறீங்க அப்படின்னா ஒரே ஊசியை தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய டிசீஸ், இப்போ அவருக்கு ஒரு HIV அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் மூலமாக ஈஸியாக பரவக்கூடிய நோயாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த பச்சை குத்தி இருந்தால் அன்ஃபிட் பண்ணுறாங்க ஆர்மியில். போலீஸ்க்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறோம். அதாவது நீங்கள் டேட்டோ போட்டிருந்தா என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமான்ற கேள்வி கேட்குறீங்க. இது நீங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வராது. நம்மளை அன்ஃபிட் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிற பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டோ போட்டிருந்தா நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஃபிட்னஸ் தான். ஓகேங்களா, SSGDயில் கூட பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி இருந்தால் அலௌட் அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூவாக ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே, நீங்கள் டேட்டோ போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது, நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண் பார்வை பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, கிட்ட பறவை தூர பறவை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அதே போல் நிறக்குருடு அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தூர பறவை அப்படிங்கிறத 6 ஃபீட். ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சு அதில் ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே போல் கிட்ட பறவை அப்படிங்கிறதுல 0.5 அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா வச்சு இந்த வேர்டு என்ன, இந்த வேர்டுன்ற அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. நிறக்குருடு அப்படின்னா ஒரு சில நீங்கள் நிறக்குருடு அப்படின்னா அந்த இதை பார்த்துருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில புள்ளியாக ஒரு சில கலர் இருக்கும். அதில் ஒரு நம்பரோ ஒரு எழுத்தோ ஒரு வேர்டு அந்த மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வேர்டு என்ன வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷீட் கொடுத்து அதில் உங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் நிறக்குருடு. இதெல்லாம் ஏன் செக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறக்குருடு அப்படிங்கிறத அந்தளவுக்கு யாரும் அன்ஃபிட் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா 100ல் ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறி யாராவது போகிறாங்க. இப்போ இந்த கலர் கார் போகுது, அவங்களால நம்பர் நோட் பண்ண முடியனால இந்த கலர் கார் இந்த ரூட்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த
இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா போலீஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கண் மற்றும் காது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த தூர பார்வை, கிட்ட பார்வை, நேர்குருடு அப்படிங்கிறத கண்ணில் வந்து செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்டல். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ வந்து செயின் ஸ்நாச்சிங் வந்து நடக்குது அப்படின்னா, ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கூச்சல் இடுவாங்க. சரிங்களா? கூச்சல் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த காது அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இப்போ காது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து உங்களோட நேம் என்ன, ஸோ இல்லை வந்து உங்களோட அப்பா நேம் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. காது கிட்ட உங்களுக்கு கேட்குதா சரியான முறையில், ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதை வச்சு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரல். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திக்கி திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லை வந்து ஒரு சிலர் பேசுகிறது வந்து சரியாக வந்து புரியாமல், அதாவது அவங்க பேசுகிறது நமக்கு சரியாக புரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேடன்ஸை வந்து அந்தளவுக்கு வந்து குணப்படுத்த முடியாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்கள வந்து அன்ஃபீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த குரல் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிலர் திக்கி திக்கி பேசுவாங்க. திக்கி திக்கி பேசினாலும் ஓகே தான். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே இருக்கும்போது அது கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு உடைஞ்சிருக்கு. இப்போ வந்து போன் வந்து கிராக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களை ஃபிசிக்கலியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ கயிறு ஏறுறீங்க அப்படின்னா கையில் ஏதாவது அடிபட்டிருக்கும் போது உங்களால் கயிறு ஏற முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே போல் ரன்னிங் ஓடுறீங்க அப்படின்னா உங்களால் காலில் ஏதாவது இந்த மாதிரி எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் ரன்னிங் ஓட முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரைட்டுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதே போல் இந்த தட்டையான கால் இருக்கும். ஸோ கால் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சென்டரில் இருக்கிற பாயிண்ட் வந்து குழியாக இருக்கும். இல்லை வந்து ஒரு சிலருக்கு வந்து தட்டையாகவே இருக்கும். அந்த குழியாகவே வந்து இருக்காது. ஸோ அப்படிங்கிறவங்கள வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இப்போ வந்து ஒரு சிலருக்குலாம் பல் அரிச்சிட்டு இருக்கும். ஸோ பல்லே வந்து ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ ஓகேங்களா? அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்ஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சொத்தப்புல் இருக்கும்போது அந்த பனி பிரதேசத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒர்க் பண்ண முடியாது இந்தியன் ஆர்மியில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல் சொத்தை இருக்கிறவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடையாது. சரிங்களா? 99% கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தழும்பு இருந்தால் வந்து என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தழும்பு இருந்தாலும் எதுவும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். எந்த விதமான இதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செக் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து நிறை குறை இருந்தால் அதில் வந்து உங்களால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்கான மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்ஸையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அடுத்தடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா TNUSRB சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்ஸும் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.